சீமானுக்கு வந்து விஜய் கட்சி மேல ஏதோ ஒரு சின்ன தயக்கமோ ஒரு பயமோ இருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா, நல்ல ஓட்டு வாங்கியிருக்கோம், நல்ல ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் நமக்கு இருக்கு, இன்னும் சில வேட்பாளர்களே இந்த முறை வந்து நிறைய பேர் வந்து சட்டத்துக்குள்ள போற வாய்ப்பு இருக்குன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்த அவருடைய கனவுகளை விஜயனுடைய திடீர் வருகை வந்து தொலைச்சிருச்சா அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. ஏன்னா அவர் நடத்துறது அறிவுபூர்வமான அரசியல், விஜய் நடத்துறது உணர்ச்சி பூர்வமான அரசியல். ஆனால் இந்த இளைஞர்கள் ஜென்சின்னு சொல்றவங்களோ இல்லை அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கவங்களோ உணர்வுபூர்வமான அரசியலுக்கும் ஒரு உச்சகட்ட சினிமா பிம்பத்துக்கும் கவர்ச்சிக்கும் ஆட்பட்டு விஜய்க்கு பக்கம் போயிடுவான்ற பயம் அவருக்கு இருக்க மாதிரி தெரியுது. அதனாலேயே என்னவோ இதுவரையும் இல்லாத அளவுக்கு அவருடைய வலது கையான சாட்டை துரைமுருகனை வச்சு மிக கடுமையாக விமர்சனம் பண்றாரு. விஜய் வந்து எதுவுமே சொல்லாட்டி கூட சாட்டை துரைமுருகன் என்னென்ன வாய்ப்பு கிடையாதோ எல்லா இடத்துலையும் விஜய் வந்து கேலி கிண்டல் மிமிக்ரி எல்லாம் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்றாரு. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா சீமானுக்கும் விஜய்க்கும் இடையிலான இளைஞர்கள் ஓட்டு இல்லையா, அதுவுமே பிளவுபட்டு யாருக்கு போகுதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் வருமா? சீமானுக்குன்னு ஒரு தனி ஓட்டு இருக்கா இளைஞர்கள் மத்தியில, விஜய்க்கு தனி ஓட்டு இருக்கா, அல்லது ரெண்டுமே கலந்தது தானா? சீமானன் வந்து திமுக விமர்சனம் வந்து திமுகவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது திமுக தெரியும். ஆனா வந்து அவர் விமர்சனம் பண்ண மாட்டேன்றாங்க. விமர்சனம் பண்ணா அவர் பதிலுக்கு இதை விட இன்னும் கடுமையா விமர்சனம் பண்ணி அவர் நம்மளே அவர் பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு இருக்கிறது வந்து அறிவுபூர்வமான ஒரு கூட்டம், இது வந்து உணர்ச்சி பூர்வமான கூட்டம். உணர்ச்சி பூர்வமான கூட்டம் வந்து அந்த சிந்தனை வந்து அவங்க வந்து தெளிவு பெறும்போது அந்த உணர்ச்சி எல்லாம் காணாம போயிடுச்சுன்னா அவங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போக மாட்டாங்க. சீமான் ஆதரவாளராக மாறத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு.